ஆண்டவர் அமைதலாக இருக்கும் பொழுது, அதாவது எந்த நடத்துதலும் கொடுக்காம, ஒரு கைடன்ஸ் கொடுக்காம அமைதலாக இருக்கும் பொழுது, என்ன பண்றோம்னு தெரியாம பயத்துல இருக்கும் போதுதான் விசுவாசம் உறுதிப்படுது. அவர் இஸ்ரவேலை சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் உன்னை படைத்தேன். இஸ்ரவேல் என்கிற நபர் முதலாவது, யாக்கோபு என்கிற ஒரு நபரை சிருஷ்டித்தவர், படைத்தவர். அவர் இஸ்ரவேல் என்னும் தேசத்தை உருவாக்கினவர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த நிலைமை என்ன, ரொம்ப கலக்கமான ஒரு நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் தேசத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. முதல் காரியம், என்கிட்ட ஏதாவது பிடிமானம் இருக்குதா, நான் ஏதாவது உறுதியா இது எனக்கு கிடைச்சிடும் நினைச்சு நான் வாழ முடியுமானா ஜீரோ, ஜஸ்ட் ஜீரோ. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ என்னுடையவன், நீ மேற்கொண்டிருக்கிறாய், நான் உன்னுடைய பேர் சொல்லு. உன் பேரு உலக வேற என்னென்ன பேர் ஒன்று கொடுப்போம், பட் ஐ given your name, I'm calling you by your name. உன்னை நான் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறேன், அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் மாறாதவர். தேவன் நம்மை நடத்த போகிறார், தேவன் நம்மோடு கூட இருப்பார், நாம் அவருடைய ஜனமாக இருக்க போகிறோம். பில்லி கிரஹாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்துக்கு வருது. சொன்னாரு, your faith is tested the most in times of silence. ஆண்டவர் அமைதலாக இருக்கும் பொழுது, அதாவது எந்த நடத்துதலும் கொடுக்காம, ஒரு கைடன்ஸ் கொடுக்காம அமைதலாக இருக்கும் பொழுது, என்ன பண்றோம்னு தெரியாம பயத்துல இருக்கும் போதுதான் விசுவாசம் உறுதிப்படுது. காரணம், அவர் எதுவும் சொல்லல, என்ன செய்ய போறோம்னு தெரியாது, ஆனா அவரை நம்பி முன்னேறி போய்தான் ஆகணும். அவர் இருக்கிறார், அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையில முன்னேறி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அது நம்முடைய நம்பிக்கையை நமக்கு பலப்படுத்துகிறதாக இருக்குது. அப்படி யார் எப்படிப்பட்டவர்கள் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த முடிவு, யாரால் அது, எல்லாருக்கும் இது சுலபம் கிடையாது இல்லையா, எல்லாருக்கும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. இது முடியாது, கஷ்டம். அதை பிராக்டிஸ் பண்றது, ஐ ஸ்ட்ரகிள்ட், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா யாருக்கு அது சாத்தியம் என்று சொன்னா, வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது சிலர் இருந்தாங்க இந்த உலகத்துல, அவனுங்க பயப்படவே இல்லை எதுக்கும். ஆதியில இருந்து பார்க்கிறோம், ஆபிரகாம்ல இருந்து, ஆபிரகாமுக்கு முன்பதாக ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுடைய பிள்ளைகள். தானியேல் மிகப்பெரிய சாட்சி, எத்தனையோ காரியம். மோசே, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் முறுமுறுத்த பொழுது எந்த சகோதரி அவனை காப்பாற்றினாலும் அந்த சகோதரியே அவனுக்கு எதிராக திரும்பின பொழுது மோசே உறுதியாக இருந்தான். அதனாலதான் என்னாகமத்துல வாசிக்கிறோம், he is the meekest, அவன் எல்லாவரிலும் மென்மையானவன். அப்ப யார் தேவனை இப்படி பற்றி கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்த்தா, அவருடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி, no matter what, you are mine, நீ என்னுடையவன். ஏசாயா 43 அதிகாரம் 1 திருப்பிக் கொள்வோம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தலைகளை தாழ்த்தி செபிகள். அன்பிலே இயேசுவே, உம்முடைய திருவார்த்தையின் மூலமாய் எங்கள் மத்தியில இடைப்படுவீராக. வார்த்தையை எங்கள் பங்கிட்டு தாங்க. வருடம் முழுவதும் எங்களை சுமக்கிற, நாங்கள் சுமக்கிற உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும்
ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு பூனைக்குட்டி வாங்கினாங்க. ஆசையா வளர்க்கறதுக்காக ஒரு பூனைக்குட்டி வாங்கினாங்க. அந்த பூனைக்குட்டியை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணும், கொஞ்ச நாள் தான் ரொம்ப பழகிடுச்சு. கொஞ்ச நாள் ஃபியூ வீக்ஸ்லயே ரொம்ப பழகிடுச்சு அந்த குடும்பத்தோட. ஆனா ஒரு இடத்துல அடங்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துருச்சு. இப்ப அந்த மர கிளையில நுனில இருந்து ஆடிட்டு இருக்கு. அது விழுந்துருமோன பயத்துல இருக்கு, உயரத்துல இருக்கு. அது விழுந்துற போது அதை காப்பாற்றணும், உதவி செய்யணுன்றதுக்காக அதை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாஸ்டர் ஆச்சு, பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி ஒரு கயிறு எடுத்து தூக்கி போட்டு அந்த கிளைய டைட்டா கட்டிட்டாரு. கட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை அப்படியே இழுக்கிறாங்க. இழுக்க அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது. கையில எட்டி பிடிச்சிடலாம் அப்படின்ற அளவு இன்னும் கொஞ்சம் கிட்ட இழுத்துட்டா பூனைய தூக்கிடலாம். உடனே பையன்கிட்ட சொல்றாங்க, ரெடியாரு, கிட்ட வரப்போது. கிட்ட வந்த உடனே என்ன செய்ய, பூனைய டக்குன்னு செல்லத்தை தூக்கிடும் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்னு அப்படி இழுத்த உடனே கயிறு டப்பு நாத்துச்சு. எவ்வளவு தூரம் இழுத்தாங்களோ அந்த மரம் அடிச்சு வேகத்துல தூக்கி போயிடுச்சு. பூனை எங்க போச்சுன்னு தெரியல. தேடி பார்த்தாங்க, பூனையை கிடைக்கல. கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. பாஸ்டர் 2 வாரம் கழிச்சு ஒருத்தங்க வீட்டுக்கு வீடு சந்திப்புக்காக போனார். குடும்ப சந்திப்பு நடக்கும் இல்லையா, அதுக்காக போனார். போகும்போது பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே எந்த பூனை, என் பூனைக்குட்டின்னு சொல்லணும்னு ஆசான பயம் இருக்கு. ஏன்னா எப்படி உங்க பூனைக்குட்டி அது எப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம பண்ண வேலையெல்லாம் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு ஏதோ மண்டையில குழப்பம் அமைதியா இருக்கிறாரு. ஆனா பூனையை பார்த்துட்டாரு, கேட்காமலும் இருக்க முடியல. இது உங்க பூனையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ரொம்ப நாளா இருக்குதுங்க. இல்ல கொஞ்ச நாளா தான் இருக்குது. அப்படியா, இது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. பாஸ்டர், நீ ஆர்வமா கேட்கறதுனால நான் சொல்றேன், இது ஒரு பெரிய அற்புதம் பாஸ்டர் அப்படின்னா. என்னங்க அற்புதம்? நாங்க தோட்டத்துல இருந்தோம், என் பசங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, எனக்கு பூனைக்குட்டி வாங்கி கொடு, செல்லம்மா நாங்க வளர்க்க போறேன், பூனைக்குட்டி வாங்கி கொடுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், 2 பேரும் இங்கேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் உங்களுக்கு பூனைக்குட்டிய கொடுப்பாருன்னு சொன்ன. பறந்து வந்துச்சுங்க அந்த பூனை. அந்த பூனை பறந்து வந்துச்சு. பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு, ஜபத்தின் பதில்னு விட்டுட்டு போறாரா, காசு கொடுத்து வாங்கின பூனைக்குட்டி எதுன்னு கேட்க போறாரா? கன்ஃபியூஷன். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கும் நினைப்போ அது நம்முடையதல்ல. அக்டோபர் மாதம் 2024 வரைக்கும் நான் ஒரு சில காரியங்கள் எனக்கு சொந்தம் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு அது இல்லை. அதன் பிறகு நடக்கிற சில சம்பவங்கள் எனக்கு ரொம்ப மனம் அடைய பண்ணுது. நான் நினைச்சேன் எனக்கு எல்லாம் தெரியும், என்னை முட்டாள்னு நிறைய பேர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்கள் நம்முடையது என்று நாம் நினைக்கிற காரியங்கள், ஆரோக்கியம் எனக்கு இல்லை. பல காரியங்கள் நமக்கு சொந்தம் என்று நினைப்பதை விட நமக்கு சொந்தமாக இருப்பது இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல சொல்றாரு, எது உனக்கு சொந்தமா இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடையவன். வாசிகள் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, நீ என்னுடையவன். நீ யாரு? என்னுடையவன். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா கொஞ்சம்? நான் கர்த்தருடையவன். தைரியமா, நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். அவர் இஸ்ரவேலை சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் உன்னை படைத்தேன்,
உன்னை சிருஷ்டித்தேன். முதலாவது காரியம் சிருஷ்டிப்பு. இரண்டாவது காரியம் நான் உன்னை தேசமாக உருவாக்கினேன் என்று இஸ்ரவேல் என்கிற நபர், முதலாவது யாக்கோபு என்கிற ஒரு நபரை சிருஷ்டித்தவர், படைத்தவர் அவர். இஸ்ரவேல் என்னும் தேசத்தை உருவாக்கினவர் அவர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த நிலைமை என்ன, ரொம்ப கலக்கமான ஒரு நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் தேசத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. முதல் அடுத்து எப்படி இருக்க போது நமக்கு I have no clue. இது வரைக்கும் என் கையில எந்தவித ஹோல்டும் இல்லை. I have nothing to go forth. என்கிட்ட ஏதாவது பிடிமானம் இருக்குதா? நான் ஏதாவது உறுதியா இது எனக்கு கிடைச்சிடும் நினைச்சு நான் வாழ முடியுமானா? ஜீரோ, ஜஸ்ட் ஜீரோ. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. பயம், கலக்கம், கவலை, கண்ணீர் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யாத, பயப்படாத. இரண்டாவது, ஏன்பா பயப்படாத? நீ நல்லவன், நீ பெரிய ஆளு, அதனால பயப்படாதன்னு சொல்ல. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அதனால பயப்படாத. உனக்கு தகுதி இல்லை, உனக்கு ஆற்றல் இல்லை, ஆனால் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மூன்றாவதாக சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். I made you who you are. ஒருவேளை இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அநேக ரட்சிப்பை அனுபவித்தவர்களாக இருப்போம். சிலர் இன்னும் ரட்சிப்பு இருக்கலாம், இல்ல கேட்டாண்ட வால் மாதிரி இங்கேயும் அங்கேயும் தடம் புரண்டு கொண்டு. ஒரு சிலர் ரட்சிப்புல இருப்போம், கொஞ்சம் வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். சிலர் ரட்சிப்புல இன்னும் ஆட்டை கண்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். சிலர் கொஞ்சம் தேறினவர்களாக இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்ன சொன்னேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். 2 பேர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு, இஸ்ரவேல். யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? திருட்டு பையன் அர்த்தம். எத்தன், ஃபோர்ஜரி, ஃப்ராடுன்னு அர்த்தம். ஒரு காலத்துல நீ எப்படி இருந்தியோ I don't care. நான் உன்னை மீட்டுக் கொண்டதினாலே நீ இன்று இஸ்ரவேல், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இஸ்ரவேல், என் ஜனம், நீ என்னுடையவன், நீ மேற்கொண்டிருக்கிறாய். நான் உன்னை பேர் சொல்லி, உன் பேரு உலக வேற என்னன்னோ பேர் உனக்கு கொடுக்கும். பட் I given your name. I'm calling you by a name. உன்னை நான் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறேன். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் மாறாதவர், அந்த பேரை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய. நம்மை படைத்தவர், நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஒருவேளை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு கொஞ்சம் புரியாததா இருக்கும் சில காரியம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 39 அதிகாரம், 1 to 39 வரை இருக்கக்கூடிய அதிகாரங்கள் called the book of judgment. The books of judgment or the book of judgment. முதல் 39 அதிகாரங்கள் நியாய தீர்ப்பின் புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு எதிராக தேவன் நியாய தீர்ப்பார் என்பதை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அங்கே விளம்புகிற ஒரு புத்தகமாக முதல் 39 புத்தகம் இருக்கிறது. 40 இருந்து 66 வரை இருக்கிற 27 அதிகாரங்கள் பார்ட் 2. Okay, part 1 is the book of judgment.
நியாய தீர்ப்பின் புத்தகம் முதல் 39 அதிகாரங்கள். அதன் பிறகு வருகிற 27 அதிகாரங்கள் the book of comfort and restoration. தேவனுடைய உயிர் மீட்சியும் மீட்பும் ஆறுதலுமான புஸ்தகங்கள் அல்லது அதிகாரங்கள். இதை நீங்க கொஞ்சம் விட்டு கவனிச்சீங்கன்னா வேதத்துல மொத்தம் 66 புஸ்தகங்கள் உண்டு. அதில் 39 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், உடன்படிக்கையையும் பிரமாணங்களையும் கை கொள்ளுகிற புஸ்தகம். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்கள், 27 கிருபையின் அஸ்திபாரத்தை. தேவன் நம்மை மீட்கிறார், தேவன் நம்மை அவருக்கு சொந்தமாக்குகிறார், தேவன் அவரோடு கூட இருக்கும்படியாக நித்தியத்திலே நம்மை சேர்ப்பார் என்கிற நிச்சயத்தை காண்பிக்கிற புஸ்தகங்கள். இதைத்தான் ஏசாயாலையும் இருக்குது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, மேசியாவின் மூலமாக ஏற்பட போகிற மீட்பை மிக தெளிவாய் காண்பிக்கிறதாக இந்த புஸ்தகங்கள் அமைந்திருக்கிறது. அதுல ஒரு பகுதி இன்னும் நிறைய நான் படிக்கலாம். பிறகு நான் டீட்டெயிலா இன்னொரு நாள் வரும்போது தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 5வது கம்ஃபர்ட் தான். 9 கம்ஃபர்ட் இருக்குது இந்த பகுதிகள்ல. 40ல இருந்து ஆரம்பிச்சு 48 வரை இருக்கிற அதிகாரங்கள்ல 9 விதமான கம்ஃபர்ட்டை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? 9 விதமான ஆறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமானது இந்த 5வது காரியத்துல நம்ம பார்க்கிற காரியம், comfort of Israel's restoration. ஆண்டவர் விளம்புகிற காரியம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், பயப்படாத, நீ என்னுடைய, பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன் தேவன், நீ என் சொந்தம். ஸ்வெட்டர் பின்னுவாங்க தெரியுமா? அழகா அந்த பேரு இல்ல ஒரு பொம்மை பிள்ளைகளுக்கு செய்யும்போது அதை வளைந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவாங்க இல்லையா? அப்படியாக சங்கீதம் 139 சொல்லுது, அவருடைய கரங்கள் நம்முடைய எலும்புகளை இணைத்து, நம்மை தசைகளை இணைத்து நம்மை உருவாக்கியது. He made us. We are a divine intervention. நம்முடைய பிறப்பு தெய்வீக செயல்பாடு. 2வது, நம்மை யாராக தேவன் ஆக்கி கொண்டிருக்கிறாரோ, God is making you into something. God is forming you into something, and that is divine purpose. தெய்வீக படைப்பு உண்டு, தெய்வீக நோக்கம் நம்மிலே நிறைவேறுகிறது. நேரம் இல்லாததுனால நான் வேகமாக கடந்து செல்கிறேன். இப்படி தனக்கு சொந்தமாக்கி கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை. 2வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 3:3 நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின். அவர் என்ன சொல்றாரு? முதலாவது நீ என்னுடையவன் சொன்னாரு. 2வது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார், நாம் அவர். And once again we are his people. நாம் அவருடையவர்கள். அவர் எனக்கு யாரா இருக்கிறாரு? முதலாவது பார்த்தா அவர் நம்மை படைத்தார், நம்மை மீட்டுக் கொண்டார். இங்க பார்க்கிறோம் அவர் நம் மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த புதிய வருடத்துல எப்படி கடந்து போகிறோம், வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது குழப்பமா இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். மேய்ப்பன் என்கிற கிரேக்க எதிரிய வார்த்தைக்கு 2 வார்த்தை சொல்லுவாங்க. ரோஹி ஆர் ரோய், ரோஹி ஆர் ரோய். இந்த வார்த்தையினுடைய பியூட்டி என்ன தெரியுங்களா? இது பெயர் சொல்லாகவும் இருக்கும், வினை சொல்லாகவும் இருக்கும். இது ரொம்ப பெயர் சொல்ல பேரை மட்டும், ஒரு நபரை குறிக்கக்கூடியது இல்ல ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பெயர் சொல். அது ஒரு செயலை குறிக்காது. சரிங்களா? அது ஒரு செயலை குறிக்காது.
செயலை குறிக்கக்கூடியது பெயராக இருக்காது. ஆனால் இந்த ரோகி அல்லது ரோய் என்பது பெயரையும் செயலையும் குறிக்கக்கூடியது. நம்ம ஆழமாக வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். என்ன அதுக்கு அர்த்தம்? ரோகி அல்லது ரோய் என்பதற்கான அர்த்தம், he is the one who tends, he is the one who cares, he is the one who provides. So மூன்று காரியம், நாலு காரியம். he provides, அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். மேய்ப்பனாக அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். மேய்ப்பனாக. இரண்டாவது, he protects, அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்தும், பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்தும், பாவத்தின் அதிகாரங்களில் இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் he provides, நம்மை போஷிக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை பாதுகாக்கிறார். he also gives us pleasure, நமக்கு இளைப்பாறுதலையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். அவர் இளைப்பாறுதலையும் இன்பத்தையும் வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். he also promotes, நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். புதிய வருடத்துக்குள்ள இந்த மேய்ப்பனாகிய எல் ரோய், எல் ரோஹி நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ரோஹி, இந்த மேய்ப்பன் நம்மை போஷிப்பார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு இளைப்பாறுதலையும் நமக்கு உயர்வையும் கட்டளையிட்டு தருவார். நாங்க என்ன செய்யணும்? தேவன் நம்மை நடத்த போகிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவருடைய ஜனமாக இருக்க போகிறோம். அவர் நம்மை தாங்கி ஏந்தி நடத்துக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் நல்ல மேய்ப்பன், அவரே. இப்ப இந்த நல்ல மேய்ப்பனை, மேய்ப்பன் இல்ல, நல்ல மேய்ப்பன். எப்படிப்பட்ட மேய்ப்பன்? ஆடுகளுக்காக தன் ஜீவனையே தந்த நல்லாயன். நல்லாயன். இந்த நல்லாயன், இந்த நல் மேய்ப்பன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்மளே நிறைவேற்ற நம்மை அழைக்கிறார். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாட் யூ டு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், அவருக்கு சொந்தமாக நம்மை மாற்றி இருக்கிறவர், நம்மை மேய்ச்சல் அமர்ந்து தண்ணீருடைய அடிமை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நம்மைக்கு இளைப்பாறுதலை தருகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். எந்த நற்கிரியைங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நியமித்திருக்கிற நற்கிரியையை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். May God bless you. இந்த புதிய வருடத்திலே இன்னும் ஆழமாக இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு பாதி வருடத்துல உலகத்துக்கு சொந்தமா மாறிடாதீங்க. இந்த உலக போக்குக்கு சொந்தமா மாறிடாதீங்க. பிசாசின் மாயைக்கு அடிமைப்பட்டு விடாதீர்கள். நாம் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We are his. நான் தேவனுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவன் திருவுளம் பற்றி இருக்கிறார். அவருக்கு சொந்தத்தை, நமக்கு சொந்தமான ஒரு காரியம்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நித்யா ரொம்ப ஆசையா ஒரு செயின் வாங்கியிருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல வாங்கின அந்த செயின் இங்க கேம்புக்கு போனப்போ தொலைஞ்சிருச்சு.
அவ அழுதுட்டா, அவர் மாறி மூஞ்சே மாறிடுச்சு. மணல் எங்க கிடைக்கும்? பீச்ல. அது மேல நடந்து நடந்து கிளறுனா இன்னும் ஆழமா போயிரும்ல, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. போய் ஜோம் பண்ண, ஆண்டவரே ஒருவேளை இது ரொம்ப டூ மச்சா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம், ஆனா உண்மை இது நடந்தது இதுதான். குப்பையில போய் நான் கிளறி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அங்க கொட்டிட்டாங்களா, அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அங்க கழுவுன இடத்துல எல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி பின்பக்கமா போய் பார்த்துட்டு இருந்தப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த பிள்ளை இப்பதான் கடவுளை தேடிட்டு இருக்கிறா, இந்த செயின் காணாம போயிடுச்சுன்னா இந்த கடவுளை தேடி வந்துதான் இந்த எல்லாம் வீணா போச்சு, ஐயோ இந்த கடவுள் மோசம்னு பின்மாற்றம் அடைஞ்சிருவா, அது பெரிய வேதனையை கொடுக்குமே. அந்த பிள்ளை விசுவாசம் தடுமாறாமல் இருப்பதற்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவரே இழந்து போனதை மீட்டு தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கிஃப்டா கிட்ட சொன்னேன். கிஃப்டா தான் குச்சி வச்சு கிளறிக்கிட்டே இருந்தா, கையில காலில் பண்ண போயிடும் சொல்லி குச்சை வச்சு கிஃப்டா அப்படியே கிளறிட்டு இருந்தாங்க. கிஃப்டாட்ட சொன்னேன், அம்மா இந்த இடத்துல கொஞ்சம் தேடுங்களேன் அப்படின்னு. அப்படி கிண்டுனோட கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. It was found. பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு துளைந்து போன உங்களை அவர் மீட்டு கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அந்த சொந்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் இல்ல. நமக்கு சொந்தமானதை நம்ம எப்படி பார்த்துப்போம்? பத்திரமா பார்த்துப்போம்ல, எவ்வளவு முக்கியமா பார்ப்போம். அதை அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், we are his possession. நாம் அவருக்கு அருமையான பொக்கிஷமாக இருக்கிறோம். அவர் உங்களையும் என்னையும் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு உங்க நிலைமை என்னன்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் பார்த்து